Hi friends, welcome to another episode with me Ranjith. In this video நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம். உங்களோட ரிலேஷன்ஷிப் உடையாமல் இருக்கணுமா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான ஒரு பின்னடைவும் இல்லாமல் இருக்கணுமா, அதுக்கு நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்கள்கிட்ட இருந்துன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. அதை மாற்றுறதுனால எனக்கோ அவங்களுக்கோ நல்லது கிடையாது, உங்களுக்கு தான் நல்லது, உங்களோட ரிலேஷன்ஷிப் தான் நல்லது. ஸோ அது என்ன 3 விஷயம், என்ன 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட லவ், இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். இதுக்கெல்லாம் தேவையான வீடியோஸ் நம்மளோட அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செல்ஃபிஷ். நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்லேயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேங்லேயும் என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 1 செகண்ட் யோசிங்க. இவன் யாரா இவன் சரியான சுயநலவாதி, இவன் யாரா இவன் சரியான செல்ஃபிஷ் அப்படிங்கிற பேர் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது இது ஒரு சைடில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ண வச்சிட்டிங்க, நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்காக நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியாமல், அதாவது உங்களோட உண்மையான முகத்தை ஒளிச்சு வச்சுருப்பீங்க. ஆஃப்டர் தட் அந்த உண்மையான முகம் வெளியில் வரும். அப்போது என்ன நடக்கும்? எக்ஸாம்பிளுக்கு அந்த பொண்ணு உங்களுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தில் உங்களுக்காக நின்றுருப்பாங்க, ரொம்ப எஃபெக்ட் போட்டு உங்களுக்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வெறுமனே சிம்பிளாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவீங்க. அந்த பொண்ணும் ஓகே அப்படின்ட்டு போயிடும். ஆஃப்டர் தட் அந்த பொண்ணுக்காக ஒரு இடத்துல போய் நீங்கள் நிற்கணும், ஒரு விஷயத்தை பண்ணணுங்கும் போது நீங்கள் பண்ணாமல் உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டுவீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? யாரா இவன் சரியான சுயநலவாதியாக இருக்கான், சரியான தப்பான ஒரு பர்சனை நம்ம லவ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை அவங்க மனசில் நீங்கள் விதைப்பீங்க. நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தால். அன்மெச்சூர்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு விஷயத்தை பேசணும், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லி காலகாலமாக சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் மனசில் பட்டதை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் நீங்கள் சொல்லிடுவீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸே இருக்காது, உங்களை யாருக்குமே பிடிக்காது. நீங்கள் பாட்டுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தோட வைபையே நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் கிட்டேருந்து யாருமே ஒரு பாசிட்டிவ் திங்கை எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களை யாருமே சேர்த்திக்க மாட்டாங்க. அவனா ஐயோ ஓடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே நினைப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் உங்களோட லவ்வருக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணீங்க அப்படின்னா எப்படி கன்வே பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க போட்டு வந்திருக்க சுடிதார் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஒன்றே போய் எப்படி சொல்லுவீங்க, என்ன சுடிதார் போட்டு வந்திருக்க கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட லவ்வர் யோசிப்பாங்க. ஓகே அப்படின்னு ஒரு தடவை யோசிப்பாங்க. திரும்பி என்ன ஹேர் ஸ்டைல் இது நல்லாவா இருக்குது, அந்த பொண்ணை பாரு அதெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்திருக்கு, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ அந்த பொண்ணே போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கூடயே போய் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணையே போய் லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிறத எடுத்து உங்கள் மூஞ்சி மேலே வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. 1 டைம் 2 டைம் பார்ப்பாங்க. சும்மா இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு தான் பிடிக்கும்? ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல எந்த மாதிரி அவங்களுக்கு சொன்னால் கன்வே பண்ணால் அவங்களுக்கு புரியும், அவங்க மனசு புண்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற அந்த ஒரு பக்குவ நிலைக்கு நீங்கள் அடையணும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், அவேர்னஸ். இந்த இடத்துல நான் அவேர்னஸ் அப்படிங்கிறது எதை சொல்கிறேன்னா, எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும்ன்ற ஆறுமுகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனி டைம் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா எப்படி கேஷுவலாக உங்களால் இருக்க முடியும்? ஸோ அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். என்னப்பா அவாய்ட் பண்ணுங்கிற ரிலீஸ் பண்ணுங்கள், என்ன தான் நான் பண்ணணும் உங்களுக்கு புரியலையா? லிவ் தட் மூமெண்ட். ஒரு ஹில்ஸில் போகிறோம், அது
டிரைவர் தான் ஓட்டுவாங்க. பட் டிரைவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆக்சிடென்ட் கண்ணை இருக்குமா மூடிக்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஹில்ஸோட அந்த சீனரிஸ் நேச்சுரை நீங்கள் உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ அது மாதிரி தாங்க, அலர்ட்டாக இருக்கணும் தான், அவேர்னஸாக இருக்கணும் தான். அதுக்குன்னு இருக்கிற எல்லா இடத்துலையும் அதே மாதிரி அங்கே போகாத, இங்கே போகாத, அப்படி நிற்காத, இதை பண்ணாத, பார்த்து நில்ல, அப்படி இப்படின்னு நீங்கள் ஒரு மிலிட்ரியில் இருக்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்கும் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் கரெக்டான வார்த்தை. நீங்கள் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் இருப்பார் பார்த்தீங்களா, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். பட் அந்த பொண்ணுக்கு என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் வரும். ஸோ அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். அது படத்தில் எடுத்தாங்க அப்படிங்கிறக்காக நான் சொல்ல, அதுதான் நிதர்சனமான உண்மை. தப்பு பண்ணுங்கள், தப்பு பண்ணி அதை திருத்திக்கோங்க, சேர்ந்து திருத்துங்க, சேர்ந்து டெவலப் ஆகுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்து என்னங்க பண்ண போகிறோம்? அந்த மூமெண்ட்டை வாழுங்க, கேஷுவலாக இருங்க. நான் இங்கே சொன்ன இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் உங்களோட சுற்றத்தினர் அனைவருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மத்தியிலையும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா கேதர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your friend Ranjith.